பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, சாய்நாதன் வார்த்தைகளிலே பாபாவின் செய்தியை கேட்போம். இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இவை அனைத்தும் உங்கள் குருவின் நல்ல சக்தியால் நடக்கிறது. எந்த அலட்சியமும் இல்லாமல் இதை உடனடியாக கேளுங்கள். சாய்நாதனின் வார்த்தைகளில் பாபா என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்போம். இனிமேல் உங்கள் வெற்றிகள் அனைத்தும் உங்களுடையதாக இருக்கும். யாராலும் அவற்றை தடுக்க முடியாது. நீங்கள் தோல்வியை ருசித்தீர்கள். இப்போது வெற்றி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மகிழ்ச்சியுடன் கேளுங்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? பாபா, இதுவரை நான் எல்லா சிரமங்களையும் எதிர்கொண்டேன். நான் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறேன். என்ன நடந்தது? என் வாழ்க்கையில் ஏன் ஒரு மாற்றம்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாற்றம் நிகழ்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? இந்த நல்ல மாற்றம் அனைத்தும் உங்கள் குருவின் சக்தியால் நடக்கிறது. குழந்தையே, உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் வெற்றி பெறுவதையும் எதுவும் தடுக்க முடியாது. பின்வாங்காதீர்கள். உங்கள் சாயி உங்களுக்கு சொல்கிறார், மகிழ்ச்சியாக இருங்கள். இப்போது உங்கள் குருபலம் மிகவும் நல்லது. நான் சொல்வது என்னவென்றால், நல்ல குருபலம் உள்ளவர்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் என்ன விரும்பினாலும் அது ஒரு நொடியில் நடக்கும். எனவே பின்வாங்காதீர்கள். நீங்கள் விரும்புவதை முழு மனதுடன் சிந்தித்து தைரியமாக முன்னேறுங்கள். அது உங்களை தேடி வரும். வெற்றி தானாக உங்களை தேடி வரும். இனி உங்களுக்கு செல்வத்திற்கு எந்த குறையும் இருக்காது. குருபலம் நல்லவர் என்பதால் வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் செல்வம் சமநிலையில் இருக்கும். இந்த குருபலம் உள்ளவர்களின் முகம் அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு அறியப்படாத சக்தி அவர்களின் கண்களிலும் தெரிகிறது. கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் உங்களை பார்த்திருக்கிறீர்கள். அதாவது உங்களிடம் ஏதோ ஒரு அறியப்படாத புத்திசாலித்தனம், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு நாட்களாக இல்லை. இப்போது ஏன் இருக்கிறது தெரியுமா? நான் சொன்னேன் குழந்தை, உன் குருவின் சக்தி நன்றாக இருப்பதால் இதெல்லாம் உனக்கு தெரியும். உன் மனம் மிகவும் அமைதியானது. அதுவும் குருவின் சக்தி நன்றாக இருப்பதால். எனவே இனி எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை. ஒரு அடி கூட பின்வாங்க வேண்டாம். இனிமேல் எல்லா நாட்களும் உனக்கு சாதகமாக இருக்கும். நீ எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறும். மகிழ்ச்சியாக இருங்கள். அத்தகைய குருபலம் உங்களுக்கு நல்லது. அதனால்தான் நீங்கள் என் செய்திகளை கேட்க முடிகிறது. நான் சொன்னபடி நீங்கள் செயல்படுகிறீர்கள். இந்த குருபலம் உங்களுக்கு நல்லது என்றால் நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் நீங்கள் வெற்றி பெற்று வெற்றியின் உச்சத்தை அடைவீர்கள். உங்கள் வருமானத்தை அதிகரிப்பீர்கள். இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்களும் எனக்காக செய்த பிரார்த்தனைகளும் இந்த குருபலம் துணையாக இருக்கும். உங்கள் மகிழ்ச்சியும் நீங்கள் விரும்பும் நல்ல வாழ்க்கையும் உங்களை தேடி வரும். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். நீங்கள் எப்போதும் எனக்காக காத்திருப்பீர்கள். நீங்கள் பார்க்கும் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவடையும். நான் சொன்னது போல் அவை ஒன்று அல்லது இரண்டு அல்ல. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்டது நடக்கப் போகிறது. அது உண்மையா பாபா? நீங்கள் நம்பிக்கையுடன் இதை சொல்கிறீர்களா? ஆம். இந்த நிமிடத்திலிருந்து நீ கேட்பது அனைத்தும் உங்களை தேடி வரும். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய சக்தியையும் பலத்தையும் தரும். இப்போது நேரம் பல வழிகளில் உங்களை தேடி வரும். இப்போது எல்லா நாட்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் வீட்டிற்கு வெளியே உள்ள அனைத்தும் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். உங்கள் குருவின் சக்தியை அதிகரிக்க நீங்கள் என்ன செய்தீர்கள்? பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். இதை செய்வதன் மூலம் உங்கள் குருவின் சக்தி சிறிது சிறிதாக அதிகரித்து உங்களை நோக்கி வரும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் செய்த குருவின் பூஜைகள் உங்களை தொடர்ந்து பாதுகாக்கும். அது கண் இமை போல உங்களை பாதுகாக்கும். அது உங்களை விடாது பாதுகாக்கும். எனவே எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை இப்படியே தொடர்ந்து நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் முழு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும். அதாவது முதலில் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டே இருங்கள். உதவி செய்து கொண்டே இருங்கள். கடவுள் எப்போதும் உங்களுடன் இருப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் குரு பூஜை செய்ய வேண்டும். அப்படி வணங்கி உங்கள் குரு சக்தியை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் மிகவும் மதிப்புமிக்க எதையும் செய்ய வேண்டியதில்லை. கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. எனக்கு பிடித்த வியாழக்கிழமை வேர்க்கடலையை நெய்வேத்தியமாக வழங்கி கொண்டே இருங்கள். எல்லாம் சுபமாக இருக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எப்போதும் எனது முழு ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் பாபா சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உங்கள் சாய் தந்தை உங்களுடன் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருங்கள். உனக்கு எந்த பயமோ கவலையோ தேவையில்லை. தைரியமாக இரு. உன் பாபா எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பார்.
வலிமையாக இருப்பார் என்று நம்பு. நிச்சயமாக எல்லாம் அப்படித்தான் நடக்கும். உனக்கு புரிகிறதா? இப்போது மகிழ்ச்சியாக இரு. பாபா உனக்கு சொல்கிறார். பார், இன்று பாபா நம் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளார். பாபா அனுப்பிய இந்த நல்ல செய்தியை நீங்கள் அனைவரும் விரும்பினீர்கள் என்று நினைக்கிறேன். பாபா நம் அனைவருக்கும் அதையே சொல்ல விரும்புகிறார். பாபா ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த செய்தியை அனுப்பினாலும் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அர்த்தம் மறைக்கப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை புரிந்து கொண்டு உங்கள் தற்போதைய பிரச்சனைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா என்று சிந்தியுங்கள். பாபா ஒருவருக்கு அனுப்பும் செய்தி அனைவருக்கும் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அவர்களுக்கு அது ஒரு நல்ல பாதையும் காட்டும்.